ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, அடை தோசை வித் சூப்பரான காம்பினேஷனாக சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி ஒரு டம்ளர், அந்த டம்ளரில் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசை அடிக்கடி இட்லி அரிசியில் பண்ணுறதுனால நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் முடிஞ்சிச்சு. 2 டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு வகைகள் இப்போ சேர்த்துக்க போகிறோம். 4:1 ரேஷியோவுக்கு பாசிப்பயிறு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு அரை கப்பு உளுந்து, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறணும். 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு பருப்பு வகைகள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், 4 மணி நேரம் கழித்து நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த அளவுக்கு போட்டு அரைக்க முடியுமோ நான் 2 டைம் போட்டு அரைச்சிருக்கேன். பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட முக்கியமாக 6 வரமிளகாய் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் தோசை பதத்துக்கே நல்லா கலந்து தண்ணி மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். தோசை நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 3 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம பருப்பெல்லாம் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்குது. நீங்கள் காலையில் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அடை தோசை ஊற்ற போகிறோம். நான் 3 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன். இப்போ இது நல்லா தோசை மாதிரியே நல்லா வரும். நல்லா கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு எந்த மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா வெந்ததும் இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடை தோசை ஆனால் கொஞ்சம் சுடுறதுக்கு ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூடுதலாகவே பிடிக்கும். ஆனால் இது ஒரு 3 தோசை சாப்பிட்டாவும் நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சூப்பரான நம்ம சைட் டிஷ் காம்பினேஷனான சூப்பரான சட்னி இப்போ ரெசிபி அடுத்து பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடை தோசை ப்ரோட்டீன் சேர்க்குறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கிறதுக்கு இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மினால நான் 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் 5 சேர்த்துக்கோங்க. இந்தியன் மிளகாயில் 5 சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், கொஞ்சமான ஒரு புளிப்பு சுவைக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடை தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ சூப்பரான 2 அடை தோசை வச்சு இந்த சட்னி வச்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.